ஜோனா ஜோனா இதோ அல்லதர் ஹலோ இல்லை check 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 சரி ஆரம்பிச்சிடலாங்க. அமைதியாக இருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரிகளே, நமது பரமபிதாவாகிய யெகோவா தேவனின் நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேர ஆராதனை கூடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிதாவாகிய தேவன் தமது மிகுந்த இரக்கத்தினால கிருபையினாலும் இந்த நாளை நமக்கு தயவு கொடுத்து இந்த காலை ஆராதனை கூட்டத்திலே சகோதர சகோதரிகளாகவும் சபையராகவும் இந்த இடத்துல கூடிவரை செய்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களையும் சத்திய வசனங்களையும் தியானிக்கும்படியாக இப்பேற்பட்ட ஒரு காலத்தையும் நேரத்தையும் கொடுத்ததுக்காக நமது பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிதலான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த காலை நேர கூடைக்கு நமது பாட்டு புத்தகத்தில் உள்ள பாட்டு எண் 61 ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை சபை எழுந்திருந்து பாடுவோமாக. பாடலுக்கு பின்பு அன்பு சோதன ஜபத்தை மதலைமுத்து அவர்கள் ஜபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Hello, check. Hello. Hello, check. Hello, check. Hello. Hello. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் மனமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி
கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் கருத்துடனே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பராமரித்து வரும் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நிமிடம் வரை எங்களை எல்லாவித தீங்குகளுக்கும் விலக்கி காத்து கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் கிருபை செய்த தயவிற்கும் வாழ்நாளிலே ஒரு நாளை கிருபையாய் கூட்டி கொடுத்த தயவிற்கும் நன்றி தகப்பனே. இப்பொழுதும் உமது நாமம் உமது குமாரன் நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை துதித்து பாடி ஜெபித்து வேதத்தின் மகத்துவங்களை ஆராய அறிய எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கிருபைக்கு நன்றி தகப்பனே. இதோ உமது பரலோக ராஜ்யத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு சிறு மந்தைக்கு நீர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதை வீணும் விருதாவுமாய் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை 1 30 60 100 பலன் தரத்தக்க வகையிலே உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாக சுகந்த வாசனையாக
நாங்கள் ஜீவிக்கவும் இதோ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலே நின்று விடாதபடிக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நாங்கள் விளங்கும்படிக்கும் எங்களுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்தி நாளுக்கு நாள் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாங்கள் பலப்படவும் இன்னும் அதிகமான உமது ஞானத்தையும் பரிசுத்த ஆவியும் பெற்று உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை வைத்துள்ளோம். இந்த நாளிலும் நீர் கொடுக்க போகும் இந்த சத்திய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே உமது வேத வசனங்கள் கிரியை செய்யவும் இந்த உலகத்தின் அதிபதியின் மூலம் வரக்கூடிய எந்தவித சோதனைகளானாலும் அவற்றையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் உமது அன்பை விட்டு பிரிய மாட்டோம் என்கிற உறுதிக்கிணையோடு எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு சகோதர அன்பிலும் ஐக்கியத்திலும் சபை கூடி வருவதிலும் ஊழியங்களிலும் கிரியை செய்வதிலும் இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கொள்ள நீர் கிருபையும் இப்பொழுதும் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இதோ உடல் நோயால் வருந்தும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய மூத்த சகோதரர் டேவிட் அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டுமாக எங்களுடைய இணைந்து செயல்பட நீர் கிருபை வைத்துள்ளோம். இதோ உலகில் உள்ள பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து மட்டுமாய் ஆசீர்வதித்த தகப்பன் இனிமேலும் ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டுமாய் உமது நேசகுமாரனும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இன்ப நாமத்தின் மூலமாய் உமது கிருபை நிறைந்த ஒரு பாதம் படுகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். விசுவாச பிரமாணத்தை அன்பு சகோதரர் ஜோன் அவர்கள் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் செயற்கட ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் மந்தம் இல்லாத ஏகச்சிக்கபதியுமான எகவேனும் நாம் உள்ள ஒன்றான மேதேவனை விசுவாசிக்கிறோம். அவர் ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிசயமான தேவனுடைய தச்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முதிர்ந்த பேருமானவர். தேவன் இவரை கொன்றும் இவரை கொன்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நினைக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்க எண்ணாமல் அக்கிரமமான ஜீவனில் இருந்த மனுஷர் பேரில் மல்தொருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் இவரை மரித்தொழுந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையில் வாழ்ந்து பாசத்தில் வீட்டுக்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பல்லவத்துக்கு ஏறி தம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தின் ஒரு பலனாகிய பரிசுத்தாவி விசுவாசனிங்க சபை கல்வி தேவசத்தை அவருக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்கள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் என் பலி மரத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாக சகல பஸ்வாங்களோடும் இப்பூமியை நீதியை நியாயம் தீர்த்து சகல துரத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் மலையாள தம்முடைய நீண்டியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு தம்முடைய மரத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்மை சீர்ந்தார்கள் இரண்டாம் மரத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சொத்துக்களையும் தன்னை படைப்படியாக மட்டும் ஆளுகை செய்து கடைசத்துடைய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முன்ன சீர்கொண்டு வந்து பிதாவே சகலத்தும் சமமாக இருப்பதற்கு அவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து இவர் கீழ்ப்படிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். இந்த நாளைக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை நமது அன்பு சகோதரர் எஸ்ஐகல் ஜேசன் அவர்கள் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே கூட இன்றைய தினத்துக்குரிய மன்னா பகுதியை வாசிக்க கேட்போம்.
2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனிடம் அங்கீகாரம் பெறுவதற்கு முதலாவதாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அவரிடம் அன்பு கூறுவது, விசுவாசம் வைப்பது ஆகும். இதற்கு அடுத்து அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சகோதரரிடம் உள்ளான அன்பு கூர்ந்து எந்த நேரத்திலும் உதவி செய்து பாடு அனுபவித்து கூடுமானால் தங்கள் ஜீவனையும் கொடுத்து அவர் வழிகளில் நடக்க ஒப்பு கொடுப்பது ஆகும். அவருடைய சத்திய வார்த்தைகளை உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மை தேவனை வெளிப்படுத்தி பல தப்பறையான போதகங்களை இவர்கள் நீக்கும்படி செய்யும் வசனமே போர் ஆயுதம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 முடிய வசனங்கள். எபேசியர் 6 10 முதல் 18 முடிய. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த இந்த மன்னா பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்த அந்த வசனம். அந்த வசனம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லை. அப்போ நம்ம பார்க்கும்போது போராட்டம் அப்படின்னாவே எப்படி தான் நம்ம பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் அப்படின்னாவே வெளிப்படையான ஒரு சண்டை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு ஆயுதங்கள் கையில் வைத்திருப்பாங்க. இன்றைய தினத்தில் அங்கேயே போகாமல் இங்கேருந்தே உட்காந்து என்ன பண்ண முடியும், ஆயுதங்கள் வைத்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு போர் என்பது நேரடியான மாம்சத்தின் பிரகாரமாக நடக்கக்கூடிய போரை அடையாளப்படுத்தாமல் ஆவிக்கேற்றவைகளாக இருக்குது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்கேற்றவைகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நிர்மூலமாக்குது, அரண்களை நிர்மூலமாக்குது. அப்போ அரண் அப்படின்னா பொதுவாக வெளியே இருக்கக்கூடியதாக அல்ல, இது நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரண். ஸோ அப்போ நம்ம மனதில் எதன் மூலமாக அரண் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தம்போது, அதுலேயே வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கு, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கு. அப்போ இந்த மேட்டிமை மற்றும் தர்க்கங்களை உருவாக்குற எல்லா காரியங்கள் மூலமாக நம்ம மனதுக்குள்ளே என்ன இருக்குங்களா, ஒரு அரண் உருவாகி இருக்கு. அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும், அதை உடைக்கணும்னா அதுக்கு அதை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சிறைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஸோ எல்லா மோசமான எண்ணங்களையும் நம்ம சிறைப்படுத்தி வெளியே துரத்த வேண்டியவங்களாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ வெளியே மாத்திரமல்ல, நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும். சகோதரர் கூட சொல்லும்போது இதில் பார்க்கும்போது இதுக்கு முதல்ல என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் வேண்டும். அப்போ கீழ்ப்படிதல் எப்போ வரும்னா, தேவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் போது கீழ்ப்படிதல் இருக்கும், அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல் நம்முடைய சகோதரர்களுக்கு இடத்துல அன்பு கூறுவோம். இதெல்லாம் வந்து அந்த அன்பையும் கீழ்ப்படுதலையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்காக நாமே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய ஜீவனுடைய முடிவு பரியந்தம் நம்ம அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த போராட்டத்தை போராட வேண்டியவங்களாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நாள் அல்ல, இது வாழ்க்கை முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கான போர் ஆயுதங்களை தான் நம்ம எபேசியரில் பார்த்தோம் இல்லைங்களா. ஒவ்வொன்றாக நம்ம பார்த்தோம். கையில் கேடயம் வைக்கணும், கையில் பட்டயம் இருக்கணும், அதே சமயத்தில் தலைச்சீராக வச்சுருக்கணும், நம்ம மார்பதக்கம் வைத்திருக்கணும்,
கச்சை கட்டினவர்களாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்போ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 18ஆம் வசனத்தில், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ எப்போ போர் செய்ய முடியும்? அதாவது வெளியிருந்து வரக்கூடிய போர் மாத்திரமல்ல, ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் அந்தகார பிரபுக்களோட, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார சேனைகளோட நமக்கு என்ன இருக்குங்க, போராட்டம் உண்டு. அப்போ அவர்களோடையும் போராடணும். அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் நம்ம மனதுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம மனதுக்குள்ளேயே உள்ளான மனுஷனுக்கும் புறமான மனுஷனுக்கும் போராட்டம் உண்டு. ஸோ இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா, நம்ம விழித்திருக்கும் போது. இப்போ நம்ம விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை போராடி நாம் தேவனுக்காக உண்மையாக நின்று அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைக்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நம்ம அன்பு சகோதரர் நத்தேனேல் அவர்கள் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைகளையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களுக்கு எண்ணப்படுவார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நீதியின் விருட்சங்கள் என்ற தலைப்பின் கீழே நமது அன்பு சகோதரர் எக்ஸ்பர்ட் அந்தனசாமி அவர்களை நற்செய்தி வழங்குமாறு அனைவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகு கிடவது. நம்முடைய பிதாவாகிய தேவன் தமது மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த நாளை நமக்கு தயவாக கொடுத்து, இந்த நாளிலும் காலை வேளையிலே சகோதர சகோதரியாக நம் அனைவரையும் இந்த இடத்தை கூறி வரச் செய்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு காலத்தையும் நேரத்தையும் கொடுத்ததற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நன்றியுறுதலான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு, இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட்ட ஆதார வசனத்திலிருந்து நீதியின் விருட்சங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே சற்று நேரம் நமது வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம். இந்த விருட்சங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது மரங்களை தான் விருட்சங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதனால தான் விருட்சங்கள் என்று சொல்லும்போது நாம் மரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடும். அப்போது இந்த விருட்சங்கள் அப்படிங்கும்போது மரங்கள் குறித்து நேரடியான அர்த்தத்தில் வேத வசனங்கள் நிறையா இருக்குது. மரங்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது குறித்து அநேக வசனங்கள் இருக்குது. அதே போல் மரத்துக்கு ஒப்பிட்டு ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் அதிபதிகளையும் குறித்தும் கூட இந்த மரத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மரங்களை குறித்து ஓமைகளாக பேசப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த மாதிரி நிறைய அநேக வசனங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய நாளுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பிரயோஜனமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நமக்கு நேரத்துக்கு குறித்து நாம் இந்த பாடத்தை கேட்போம். தேவன்
சர்வலோகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த பின்பு அது எவ்வளவு காலத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டதோ தெரியாது. ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த இந்த பூமியை மனித குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார். அதுதான் ஆதிகாமத்தில் சொல்லப்பட்ட சிருஷ்டிப்பின் வரலாறு. ஆனால் வானம் பூமி படைச்சது எப்போங்கிறது, எந்த காலப்பகுதிங்கிறது எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மனிதன் குடியிருப்புக்காக அவர் ஆயத்தப்படுத்தும் போது ஒவ்வொரு நாள் வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு தேவையான அனைத்தும் அவன் வாழ்வதற்கான எல்லா காரியங்களும் செய்து வரார். கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, பூமியின் மீதெங்கும் புல் பூண்டுகளையும் கனிதரும் விருட்சங்களையும் உண்டாக்கினார். அதையெல்லாம் மனிதனுக்கு மிருகங்களுக்கு எல்லாமே ஆகாரமாக கொடுத்தார் என்று பார்க்கவும். அப்படிப்பட்ட இந்த பூமி, அற்புதமான இந்த பூமி முழுவதும் அந்த தேவன் அந்த மனித குடியிருப்புக்கு ஆசிரித்த பின்பு விசேஷமாக ஒரு ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்குறார். அந்த ஏதேன் தோட்டத்திலையும் அப்படி தான், அது ஒரு இன்ப வனம். அதில் பார்த்தீங்கன்னா அநேக கனி வகைகள், அதில் பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சங்கள், அப்புறம் அதே சமயம் நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த மாதிரி காரியங்களை இந்த ஏதேன் தோட்டத்தில் படைத்துட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் 8-9 வசனம் தப்பாக வாங்கி போட்டு 8ஆம் வசனம் 9ஆவது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பார்த்தீங்கன்னா பூமி முழுவதும் புல் பூண்டுகள் கனி மரங்களை உண்டாக்கினார். அது விசேஷமாக இந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான ஜீவ விருட்சங்கள். அப்போ அவன் அதை புசித்து என்று நினைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவ விருட்சம், அதே சமயம் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தையும் வைக்கிறார். இப்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும் என்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவனோடு இருக்கலாம். ஆனால் அதே தேவனுடைய வார்த்தை நன்மை தீமைக்கு அறிய தனியை புசிக்கும் அந்த கனியை புசித்தா என்ன ஆகும்? மரணம், சாகவே சாவாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த 2 மரத்தையும் கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் பார்க்கும்போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யார் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் பார்க்கும்போது அந்த மரம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை குறிக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட நிலையில் அங்கே 2 வகையான காரியங்களை மனிதனுக்கு முன்பாக வைக்கும் பொழுது, அப்போது மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணுறாருங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனால என்ன ஆயிடுச்சு? மரணம் என்ற தீர்ப்பு வந்தது. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணிட்டார்? தேவன் வெளியே விரட்டிட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22-24. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமாம். அப்போது அந்த கீழ்ப்படியான அந்த மரணத்தை சாபத்தையும் மரணத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு
அவர்கள் மீண்டுமாக அந்த ஜீவ விருஷத்தின் கனி புசிக்காதபடிக்கு அது என்ன பண்ணிட்டாரு, சுடரொளி பட்டயத்தை வச்சு அதை மறைச்சிட்டாரு. அது இந்நாள் வரைக்கும் எந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மரங்களை குறித்து இங்கிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அப்போ நாம் தொடர்ந்து இந்த மரங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போது புசிப்புக்கு ஏதுவான சகலவித கனி தரும் விருட்சங்கள் வந்து ஏதேன் தோட்டத்திலும் இல்லாமல் மற்ற பூமி முழுவதும் என்ன இருக்கு, தேவன் என்ன பண்ணியிருக்கார், புல் பூண்டு கனி வகையிலும் மரங்களையும் ஆகாரமாக கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, அப்போது அவைகளை எப்படி மனிதன் புசித்தான் என்றால், தன் வேலை செய்து பாடுபட்டு வேர்வை சிந்தினை அது பாடுபட்டு நிலத்தை பண்படுத்தி அதன் பிறகுதான் அந்த கனியை புசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அங்கே அனுமதித்திருந்தார். அதுதான் அந்த பாவம் சாபம் என்கின்ற தீர்ப்பு. அப்போது அந்த காரியத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த முதலாவது உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி, ராட்சச சந்ததி வந்ததுனால தேவகுமாரர்கள் மனித குமாரர்களை கொண்டு இங்கே அவர்கள் வந்து ஒரு தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு சந்ததியை ஏற்படுத்தினாது. அதனால் தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த முதல் உலகத்தை அழிக்க போகும்போது அங்கே நோவா தேவன் முன்பாக ஒரு நீதிமானாக இருந்தார். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்ததுனால அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பதற்காக ஒரு பெரிய கப்பல்னு சொல்லலாம், வேலை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை உண்டு பண்ணதுக்கு என்னதுன்னா மரம் தான் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தின் பெயர் கொப்பேர் மரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. பார்த்தீங்களா? இப்போ அந்த மரம் தான் அங்கே அவங்கள அந்த குடும்பத்தையே அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த பேழை உண்டு பண்ணதுக்கு அந்த மரம் பயன்பட்டிருக்கிறது பார்க்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த மரம் எங்கே பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது விசேஷமாக ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை வனாந்தர வழியாக வழிநடத்தும் பொழுது மோசையின் மூலமாக அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே மலையிலே அவர்களுக்கு அந்த மாதிரியை காண்பித்து அதை ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படியாக அனுப்பினார். அப்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பார்க்கும்பொழுது 3 பாகம், ஒன்று மகா பரிசுத்தலம், இன்னொன்று பரிசுத்தலம், அடுத்தது பிரகாரம். இந்த அமைப்பில் அவர் கட்ட சொல்லி ஆயத்தப்படுத்தும் போது அங்கே முதலாவதாக நாம் பார்க்கும்போது மகா பரிசுத்தலத்தில் வைக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்திங்கன்னா சீத்தி மரத்தினால தான் செய்திருக்காங்க. அந்த சீத்தி மரத்தினால் செய்து அதில் மேலே பொன் தகட்டால் மூடி இதிய மகா பரிசுத்தலத்தில் வைக்கும்படியாக கட்டளை கொடுத்துருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு மேஜை, சமூகத்து அப்பம் மேஜை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது கூட சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் 23வது வசனம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும் அதன் அகலம் 1½ முழமும் அதன் உயரம் 1½ முழமுமாய் இருப்பதாக. 23ஆம் வசனம். சீத்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக, அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1½ முழ உயரமுமாய் இருக்க கடவது. பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த சீத்தி மரம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த மரங்களை குறித்து நாம் ஒரு காரியங்களை பார்க்கலாம். அதாவது தேவனுக்கேற்ற ஒரு ராஜா யாருன்னா தாவீது. அந்த தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் போது தேவன் என்ன சொல்கிறாருன்னா நீ அந்த ஆலயத்தை கட்ட முடியாது, நீ போர் செய்து உன் இரத்தக்கரம் படிந்ததுனால உன்னுடைய மகன் சாலமோனுடைய காலத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடும் பொழுது
தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடும்போது சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுவார் என்று தாவீதிடம் சொன்னபடி தாவீது ராஜாவுக்கு பின் வந்த சாலமோன் ராஜா எருசலேமில் என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு ஒரு ஆலயமாக கட்டுறாரு. அது தேவனுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் மாடல் படியே ஒரு விசேஷமான ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. அப்படி அந்த ஆலயத்தை மாத்திரம் கட்டல, அநேக ஒரு ராஜா, ஏன்னா அவருடைய காலத்தில் சமாதானம் இருந்தது, ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருந்ததுனால என்ன பண்ணாருன்னா நிறையா அரண்மனைகளையும் சிம்மாசனங்களையெல்லாம் கட்டும்போது அப்போ அதற்கெல்லாம் மரங்கள் தேவைப்பட்டது. இந்த மரங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்னா தீரு ராஜாவாய் ஈராம். அவன் இங்கே அந்த எங்கே இருக்குதுன்னா அது கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த தீரு ராஜா ஈராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய மரங்கள், அதாவது எப்படிப்பட்ட மரங்கள் அப்படின்னா கேதுரு தேவதாரு விருட்சங்கள், கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், அது மாத்திரமல்ல ஒலிவ மரங்கள், இப்படிப்பட்ட அந்த அங்கே வந்து என்ன இருக்குதுன்னா லீபனோன் என்கின்ற வனம். அந்த வனத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏராளமான மரங்கள் இருந்திருக்குது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து அவர் வெட்டி கடல் வழியாக, ஏன்னா கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால கடல் வழியாக ஏராளமான மரங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா சாலமோனுக்கு அனுப்பிச்சு அந்த ஆலயத்தையும் அரண்மனை கதவுகள் அதில் அந்த மரங்களில் சித்திரை வேலைப்பாடுகள் இப்படி ரொம்ப பிரமிக்கத்தக்க விதமாக அந்த மரங்கள் அதுக்கு பயன்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 8-9. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரு விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்திற்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்புவிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்களை கடல் வழி அனுப்பும்போது அதை அவங்க எடுத்துட்டு நிறைய அரண்மனைகள் வேலைகள் எல்லாமே செய்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக பார்க்கும்போது ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாரு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரங்களை பயன்படுத்தியிருக்காரு. அந்த ஒலிவ மரங்கள் வந்து கதவுகளையும் நிலவு கதவுகள்லாம் செய்து அதில் சித்திர வேலைப்பாடுகள்லாம் செய்திருக்காரு அந்த மரங்களில். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31-36 வரையிலும். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் 2 கதவுகளை செய்தேன். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தங்களாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காயிருந்தது. பார்த்தீங்கன்னா இது இந்த ஒலிவ மரம் பூரா ஆலயத்தில் இந்த விசேஷமாக அந்த ஒலிவ மரங்கள், இப்படி மரங்கள் வந்து எவ்வாறு பயன்பட்டுருக்குன்னு ஒரு சில வசனங்கள் மூலம் பார்த்தோம். அடுத்தது இந்த மரங்களுக்கு ஒப்புமையாக சில காரியங்களை உதாரணமாக வைத்து சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் இந்த உலகத்தில் வந்திருப்பது மனிதன் இழந்து போன அந்த ஜீவன், பாவம் சாபம் மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியக்கூடிய தருவாயில், அதாவது அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் சீசர்கள் தனித்து இருக்கும்போது சீசர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களை சொல்கிறார். மற்ற பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்தில் கடைசி வரையில் அந்த நிறைய அடையாளங்களை சொல்லிட்டு வர்றாரு. அதில் இந்த மரத்தை மையமாக வைத்து ஒரு ஓமை சொல்கிறார். என்னென்னா, அதாவது
அத்திமரத்தையும் குறித்த மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29லேருந்து 31 வரையிலும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தை மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் தளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஆமாம். அப்போது சொல்கிறாரு, அநேக அடையாளங்கள் சொன்னால் இதில் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் தளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்போது அத்திமரம் என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. மற்ற எல்லா மரங்கள்னால் மற்ற நாடுகள் எல்லாமே ஏறக்குறைய அவங்க சுதந்திரம் வாங்கின அந்த காலப்பகுதியில் நிறைய நாடுகள் என்ன ஆயிடுச்சுங்க, சுதந்திரம் வாங்கியிருக்கிறத நாம் வரலாற்றில் சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம். இதை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தின்படி அந்த அத்திமரத்தை ஓமையாக வச்சு இந்த ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறது பார்க்குறோம். இதே அத்திமரத்தை வச்சு இதே மாதிரி அத்திமரத்தை வச்சு ஒரு ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையிலே வந்து அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே தான் அந்த ஊழியத்தை செய்தார். காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று தான் தேவன் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் தம்முடைய ஊழியத்தை செய்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமான காரியம் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தயாராகிட்டாங்க. அப்போ இது எல்லாம் அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு அழிவை குறித்து சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 21:19-20. மத்தேயு 21:19-20. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அப்போ பார்த்தீங்களா, அவர் கனியை தேடுறாரு, அந்த அத்திமரத்தில் கனி கிடைக்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, சவித்ததுனால உடனே அந்த மரம் என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அது போல தான் அவருடைய மரணத்துக்கு பின்பாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாடே இல்லாமல் என்ன பண்ண உலகம் பொழுது சிதறடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த மரத்தை பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு ஒலிவ் மரத்தை ஒப்பிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒலிவ் மரம், காட்டு ஒலிவ் மரம். நல்ல ஒலிவ் மரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. காட்டு ஒலிவ் மரம்னா புறஜாதியாக நம்மை குறித்தும் அங்கே ரோமரில் சொல்கிறாரு. அப்போது நல்ல ஒலிவ் மரம் என்ன ஆயிடுச்சுன்னா, கீழ்ப்படியாததினால ஒலிவ மரமாக இருந்த புறஜாதிகள் நம்மை எடுத்து அந்த ஒலிவ மரத்தை வெட்டி அதனுடைய கிளையில் என்ன பண்ணிட்டார், நம்மளை ஒட்ட வச்சுருக்காராம்மா. அப்போ ஒட்ட வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருமை பாராட்டாதபடி என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒலிவ மரத்தையே அவர் வெட்டும் போது காட்டு ஒலிவ மரத்தை உங்களை சும்மா விட்டுருவாரா தேவன்? அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அந்த ரோமரில் எழுதின நிறுவத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. சரி, ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க. அதில் ஃபுல்லாக அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 11:24 வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ இந்த ஒலிவ மரத்தை குறித்து இங்கே நாம் பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்கும்போது இந்த பாபிலோன் பேரரசு, நம்ம சரித்திரத்துலேயும் வேதத்தில் நிறையா காரியங்கள் இந்த பாபிலோனை பற்றி சொல்லியிருக்குது.
அதில் விசேஷமான ராஜா யாருங்க? நேபுகாத்நேச்சார். அப்போது தேவன் அந்த புறஜாதி ராஜாவாய் தேவன் அவரை தெரிந்து கொண்டதுனால அவருக்கு அநேக ராஜ்யங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்குறார். எல்லா இடத்துலையும் போய் அவர் என்ன பண்ணுறாருங்க? அநேக ராஜ்யங்கள் மாபிலோன் பேரரசாக அது விளங்கியது நான் பார்க்கும். அப்படிப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தின் ராஜ்யங்களை இஸ்ரேல் தேசத்தை முதற்கொண்டு எல்லாவற்றையும் பிடித்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அடிமைகளாக நாம் கொண்டு போய் வச்சுருந்தார் நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுத்து தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ராஜாவை இருந்த அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, மனம் ஏற்றி வந்துடுச்சு. ஏன்னா எல்லா ராஜ்யங்களும் இவர் போக ஜெயிக்காத இடமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது அவருடைய வல்லமை பிரஸ்தாபம் வந்து பூமியின் எல்லை பரியந்தம் வெற்றிதான். அந்த அளவுக்கு தேவன் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா உயர்த்திருந்தார். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மனம் ஏற்றுமையினால் தன்னுடைய பராக்கிரமத்தினால தான், என்னுடைய வல்லமையினால தான், என்னுடைய பலத்தினால தான் இது எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பெருமை பாராட்ட தொடங்கினார். அப்படி பெருமை பாராட்ட தொடங்கின போது தேவன் அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நியாய தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போது அதையும் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவர் கொடுக்காததுக்கு முன்னாடியே நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக சொல்லிடுறாரு. அந்த சொப்பனத்தை விளக்குறதுக்கு யார் போகிறா? தானியேல். அப்படிப்பட்ட அந்த சொப்பனம், அதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 20 to 24 வசனம். தானியேல் அங்கே ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரை நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். பார்த்தீங்கன்னா இந்த காரியம் வந்து நேபுகாத்நேச்சார் கனவுலேயே அது என்னன்னா, அவருக்கு வரக்கூடிய அந்த காரியங்களை வச்சு ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. நேபுகாத்நேச்சார் பெரிய விருட்சம், அது கிளைகள் விட்டு பெரிய, அதாவது சாம்ராஜ்யம் பேரரசாக மாறியது இல்லையா? அதைத்தான் அந்த மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஆனால் அந்த மேட்டுமையினால் என்ன ஆயிடுச்சு அவருக்கு உடனே அது இந்த சொப்பனத்தை கண்டு இதனுடைய விளக்கத்தை சொன்ன ஒருபாடு தான் அது நிறைவேறுது. அதே தானியேல் புத்தகத்திலே நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அவர் இப்படியே நடந்த அரண்மனை இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய பராக்கிரமத்தினால் இது வந்ததுன்னு நினச்சி அந்த நினைவு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, உடனே அவர் மனுஷனிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போனார்னு நம்ம அது தொடர்ந்து நாம் வாசித்த தெரியும். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ராஜாவை குறித்து அந்த விருட்சத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருப்பார். அடுத்தது நாம் இந்த மரங்களை குறித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய முதலாம் வருகையில் அவர் அந்த ஊழியங்களை செய்யும்போது ஒரு சில எச்சரிப்புகளை கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த அந்த பரிசேயர் சதுசேயர் அப்படிங்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இந்த மாதிரி அன்னைக்கும் நிறையா அவர்கள் மத்தியில் இருந்ததுனால, அப்போது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அந்த பொல்லாத அந்த ஊழியக்காரரை குறித்து மரத்துக்கு ஒப்பிட்டு அங்கே ஒரு ஓமை சொல்கிறார். அந்த ஓமையை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 to 20 வரையிலும்.
மத்தேயு 7:17 முதல். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பார்த்தீங்களா, இந்த ஓமையை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி யாரை குடிக்கிறாருன்னா இந்த மனிதர்களை, பொல்லாத மனிதர்களில் நல்ல மனிதர்களையும், நல்ல மனிதர்களை என்ன சொல்கிறாருன்னா நல்ல மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா நல்ல மரம் வந்து நன்மை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் ஊழியத்தை செய்கிறவங்க நல்ல கனிகளை கொடுப்பார்கள். அதனால் அது நல்ல மரத்துக்கும் தவறான போதனை செய்து மக்களை வந்து சாத்தானுடைய வழியில் வழிநடத்தக்கூடிய அவர்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பாங்க? கெட்ட கனிகளை கொடுப்பார்கள். அப்போது இதெல்லாம் கனிகள் என்று சொல்லும் பொழுது கிரியைகள், அவர்களுடைய கிரியையினாலே அறிவீர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மரத்துக்கும் நல்ல மரத்துக்கும் கெட்ட மரத்துக்கும் ஒப்புமையாக இந்த ஓமையை சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த மரங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, பிதாவாகி தேவன் கடந்த காலங்களே நாம் பழைய ஏற்பாடுகளில் வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் யாராவது ஒரு ராஜாவை அதிபதி தேர்ந்து கொண்டால், அவர்களுக்கு விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, இஸ்ரேல், யூதா, இஸ்ரேல் என்று ரெண்டு பிரிவாக, இஸ்ரேல் என்கிற 10 கோத்திரமும் யூதா என்கிற கோத்திரமும், ரெண்டு பக்கமும் ராஜாக்கள் வருவாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ராஜாவும் வருவாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற தவறான தேவனுக்கு கீழ்ப்படியாத விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ராஜாக்களும் வருவாங்க. அப்படி வரும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிரியமான செய்யக்கூடிய பிள்ளைகளை இப்போ என்ன பண்ணாருன்னா, அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு வந்து சமாதானம், போகிற இடத்துலலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து, இந்த மாதிரி நிறையா காரியங்களை ராஜாக்களை ஏற்படுத்துவார். அதே மாதிரி ராஜ்யங்களை குறித்து அப்படி தான். அப்போது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அந்த ராஜ்யங்களை ஆசீர்வதித்து அங்கே நல்லா மழை பெய்யவும், அவர்களுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் கொடுப்பார். அதே சமயம் அவர்கள் வந்து கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி அழிக்கவும் செய்யும். இது இந்த நம்ம பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ இந்த எல்லா காரியங்களும் சுருக்கமாக என்ன பண்ணுறாருன்னா, மரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் ஓமையாக. யார் மூலமாகனா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக. வாசிக்கலாம். எசேக்கியேல் 17:22-24. எசேக்கியேல் 17:22 முதல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதன் உயரமுள்ள உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்த்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக அந்த சரித்திரத்திலே மரங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கேதுரு மரம் மாதிரி உயர்ந்த விருட்சத்தை நான் ஏற்படுத்துவேன். அதே சமயம் அவர் கீழ்படியான என்ன பண்ணுவாராமா, பட்டுப்போக பண்ணிடுவேங்கிறாரு. அப்போ தாழ்ந்த விருட்சம், அதாவது ஒன்றுமில்லாத ஒரு ராஜாக்களை என்ன பண்ணுவார்னா, அவங்கள கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அவன் கீழ்படியாகும் போது அங்கேருந்து அவனை என்ன பண்ணுவார், தாழ்த்தப்பட்டு. இப்போ இது எல்லா சம்பவத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த மரத்துக்கு ஒப்பிட்டு பேசிடுறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அப்போ இதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக போகலாம். அடுத்ததாக மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் தேவனுடைய அநேக காரியங்கள் இருந்தாலும், ஆனால் விசேஷமாக தேவனுடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தை கை கொண்டு அதில் வந்து நம்ம ஒரு மனுஷன் யார் அவர்கள் வந்து அந்த சத்திய வசனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தங்களுக்கு ஒப்பு கொடுத்து
அவருடைய அந்த வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சியாக இருந்து அது இரவும் பகலும் அப்படின்னா எப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது, இரவுங்கிறது துன்ப நேரத்திலும் சரி, பகல் என்பது இன்ப நேரம், துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அந்த வேதத்திலே வாஞ்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வாஞ்சியாக இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன பட்டு இருக்குதுன்னா இந்த ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு, எப்படிப்பட்ட மரம்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:1-3. 1 சங்கீதம் 1 முதல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது தேவனுடைய சத்தியத்தில் வாஞ்சியாக இருந்து அவர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் கண்டு அந்த வழி நடக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று இந்த சங்கீதம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது நாம் பார்ப்போம். அடுத்ததாக இதே சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுக்கு ரொம்பவும் பிடித்தமானவர், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லி யாரை சொல்கிறாருன்னா தாவீதை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தாவீதுக்கு ஏராளமான ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் சவுல் துரத்திட்டு வருவார், இன்னொரு பக்கம் வெளியில் தேசத்தில் விரோதிகள் இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் ஆச்சரிய விதமாக அதிசயத்தக்க விதமாக அவரை என்ன பண்ணுறாருன்னா தேவன் காப்பாற்றுவார். கோலியாத்துக்கு கூட சண்டை போடும்போதும் சரி, அவ்வளோ பெரிய ராட்சச உருவத்தை அவர் எதிர்த்து நிற்கும் போது கொஞ்சம் கூட பயப்படாமல் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே என்று சொல்லி அவர் அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுனால, அதே சமயம் அவர் தவறு செய்யும் போதும் அப்படி தான் நேராக தேவனுடைய காலில் இருந்து சாஸ்திராங்கமாக என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பு கேட்குறாரு. அதையும் தேவன் அவருக்கு மன்னிப்பு அளிக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது தேவனுடைய அநேக கிருபைகளை அவர் பெற்றதுனால அந்த கிருபையை குறித்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு பச்சையான மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். வாசிங்க சங்கீதம் 52:8. 52 சங்கீதம் 8 நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அவருடைய கிருபையை அவ்வளவுக்கு நம்பி இருக்காராமா. அதனால் அவர் எப்படி இருக்காராமா, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல இருப்பேன். அந்த ஒலிவு மரம் மாதிரி அது சாலமோன் ராஜா அதனால தான் அந்த ஒலிவு மரத்தை ஆலயத்துக்கு ரொம்ப விசேஷமாக பயன்படுத்தியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஒலிவு மரத்தை போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது அங்கே தேவனை குறித்து சொல்கிறார். அடுத்தது நாம் பார்க்கும்போது இப்போ ஆதார வசனத்துக்கு பார்க்கும்போது ஆதார வசனம் வாசித்தோம் இல்லைங்களா, வாசிங்க மீண்டும் அதை பற்றி அது ஏசாயா 61:2-3. ஏசாயா 61 முதல் 2-3. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். வேறு யாரும் இல்லைங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறவர், நொறுங்குண்டவர்கள் காயங்கட்டுதல், இதெல்லாம் எதுங்க? இது சத்திய வசனம். இந்த சத்தியத்தை வசனத்தை சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியவர்களைத்தான் அங்கே தேவன் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நீதியின் விருட்சங்கள் யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த நீதியின் விருட்சங்கள் ஏசாயாவில் சொல்லப்பட்ட நீதியின் விருட்சங்கள் யார் என்று பார்க்கும்போது
அதாவது நமது தேவன் தமது அநாயத்தின்படி யாரை முதல் நீதிமானாக பார்க்கும்போது விசுவாச சந்ததியாக பார்க்கும்போது ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் பெருக பண்ணுவேன், உனக்குள் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எதனால் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர். அதனால தான் அவருக்குள்ள பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய அந்த நீதியின் விருட்சங்களுக்கு ஒப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்திற்கு செழிப்பாக வளரவும் கனி கொடுக்கவும் முக்கியமானது எது தெரியுங்களா? வேர். அந்த வேர் எந்த அளவுக்கு கீழே உள்ளே போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓங்கி வளரக்கூடியவர்களாகவும் இருக்கும் என்று பார்க்கும். அந்த வேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் வேர் உள்ள கூடிய ஒப்புரை சொல்லப்படக்கூடியவர்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:6-8 வசனங்கள். கலாத்தியர் 3:6 முதல், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பார்த்தீங்களா? அப்போது தேவன் கடைசி நாட்களில் அவருடைய ஒரு நீதியின் விரிச்சலாக வரக்கூடிய ஒரு புறஜாதிகளை தேவன் நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த சந்ததி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் விசுவாசத்தை நீதியாக எண்ணக்கூடிய ஆபிரகாமின் சந்ததி. அப்போ அப்படிப்பட்ட அந்த சந்ததி எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, தங்களுடைய சுய நீதினாலேயோ அவருக்கு செய்த தான தர்மங்களோ இல்லை உலகத்தில் நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்து பேரும் புகழும் அடைந்தவர்களோ இல்லை ஐஸ்வர்யத்தில் உயர்ந்தவர்களோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த ஒரு தகுதியும் இல்லை, இல்லைங்களா? எந்த ஒரு தகுதியும் இல்லை. நம்மளாம் எந்த தேவனுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காலத்தில் நம்ம எடுத்தோம்னா நாம் தேவனை தேடாதவர்கள், தேவன் யாருன்னு தெரியாது. அது மாத்திரத்தில் இந்த உலகத்தில் பெரிய ஞானிகளோ கல்விமான்களோ கிடையாது. அப்போ எதனால் கிடைச்சது அப்படின்னா, அதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை என்ன அப்படின்னா, அந்த கிருபையினால தான் நாம் அந்த விசுவாசத்துக்குள்ளே வருகிறோம். அப்போது நமக்கேற்ற கிரியினாலே நாம் என்ன பண்ணல, இந்த மேலான ஸ்லாகியத்துக்கு இல்லை, அவர் நம்மேல் வைத்த கிருபையினால தான், அவருடைய முன்குறிப்பு இருந்ததுனால தான் நம்ம இந்த ஸ்லாகியத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறது இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பாருங்கள், ரோமர் 4:3-5 வரையிலும். ரோமர் 4:3 முதல், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போது இங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம். அந்த வேர் போல மரத்தின் வேர் போல இருக்கிறது அந்த விசுவாசம். ஆபிரகாம் இங்கே மெசொப்பொத்தாமியா அந்த ஊருங்கிற பட்டணத்தில் இருந்தார். உலகத்தோட ஒன்று அவரும் ஒருத்தர், இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணார்? நான் சொல்லும் இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். ஆனால் தேவன் ஆபிரகாம் ஏதாவது கேள்வி கேட்டாருங்களா? எங்கே வர்றது, என்ன பண்ணுறது, நீங்கள் யார், என்ன அப்படின்னெல்லாம் கேட்கல. சொன்னபடி அவர் என்ன பண்ணாருங்க? கிளம்பி போனார். அதுதான் விசுவாசம். அப்போது அந்த விசுவாசம்தான் அவரை நீதிமானாக, அவர் தான் சொல்கிறாரு,
விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட விசுவாச சந்ததி தான் அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அதுதான் நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்தில் அடையாளப்படுத்தி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நீதியின் விருட்சங்களாக அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வேர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப எப்படி அந்த மரத்தினுடைய எவ்வளவு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு அவர் செழிப்பாக வருதோ அது மாதிரி அந்த வேர், விசுவாசத்தினுடைய வேர் என்னன்னா கொஞ்சம் கூட அசையக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த எப்படிப்பட்ட ஒரு சோதனையில் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த விசுவாசத்தை விட்டு சற்றும் வழி விலகி போகாமல் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இதுதான் நம் வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எபிரேயர் நிருபத்தில் வெகு அழகாக அந்த ஒரு எச்சரிப்பான வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பார்த்தீங்களா? அப்போ கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அப்படி உண்மையுள்ள அந்த தேவனுக்கு நாமளும் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையும் சேர்த்து என்ன பண்ணணும்னா அசையாமல் இருக்கும், உறுதியாக இருக்கணும். அதான் மனசாட்சி நீங்கள், நம்முடைய பழைய மனுஷனுடைய கிரியைகள் நீங்கள் தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்கள் சுத்த ஜலத்தால். சுத்த ஜலம்ங்கிறது என்னங்க? சத்தியம். அந்த வேர் போய் எப்படி தண்ணீரை உருகிதோ அது மாதிரி சத்தியத்தை நாம் உள்வாங்கி நாம் என்ன பண்ணோம்னா ஒரு பூரண நிச்சயத்தோடு நம்மளுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பதை இந்த ஒரு எச்சரிப்பான வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. அப்போது இப்போ வேர் சாதாரணமாக மரங்களுடைய வேர் பூமியில் ஆழமாக போகுதுன்னு பார்க்குறோம். நம்மளுடைய வேர் எங்கே போயிருக்கு தெரியுங்களா? அதாவது நம்முடைய விசுவாசத்தின் வேர் எங்கே இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கணுமாமா. கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் ஊன்றினவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போது நம்மளுடைய கிரியைகள் எப்படின்னா கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். அதான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பது. அப்படி நடக்கும்போது தான் அந்த வேர் எங்கே இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் அந்த வேர். அப்போ கிறிஸ்துவுக்குள் அந்த வேர் நினைச்சிருந்தால் நிச்சயமாக என்ன ஆகும்? அது நல்ல மரமாகத்தான் இருக்கும். தேவனுக்கேற்ற கிரியை செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்கள். கொலோசியர் 2:6-7. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தை பெருகணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய போதனைகள், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் போதிக்கப்பட்டபடியே நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்திரமாக இருக்கணும் அந்த வேர். அதுதான் நாம் கிறிஸ்துவின் உள்ளே வேறு கொண்டவர்களாக நாம் இருக்கணும். அப்போது அதே மாதிரி ஒரு விருட்சம் அப்படி வேர் உள்ளே போய் நல்லா அந்த தண்ணீரை உறிஞ்சி பார்க்கும்போது நல்லா செழிப்பாக வளரும் போது என்ன ஆகுன்னா அது செழிப்பான மரம்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதனுடைய கிளைகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அது அப்படி பசுமையாக அடர்த்தியாக இருக்கும். அந்த கிளைகள் இந்த நீதியின் விருட்சத்துக்கு அந்த கிளைகள் யார் தெரியுங்களா? வாசிக்கலாம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த நீதியின் விருட்சங்களுடைய அந்த கிளைகள் யாருன்னா எது அப்படின்னு நாம் பார்க்கும்போது தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், இதுதான் கிளைகள். வாசிங்க 2 பேதுரு 1:5-8.
2 பேதுரு 1:5 முதல். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாமல். பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட அந்த கிளைகள், அதாவது தைரியம், விசுவாசத்தோடைய தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டிவாங்க. இதுதான் கிளைகள். இது எல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா என்ன ஆகாதம்மா? தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக அவரை அறிகிற அறிவிலே வளர்வோம். கனி எனக்கு அற்றவர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத இந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தேவன் பேரிலும் கிறிஸ்துவின் பேரிலும் அந்த விசுவாசம் வேர் ஊன்றினவராக இருக்கும்போது அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வேர் நிலைத்திருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அதாவது தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட அது போய் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து கொஞ்சம் கூட உஷ்ணத்தை பார்க்காதாமா, அதாவது காய்ஞ்சு போகாதாமா. ஏன்னா அந்த தண்ணீர் ஓரமாக இருக்கிறதுனால எப்பொழுதும் அந்த தண்ணீரை குடிச்சு கொண்டே இருக்கிறதுனால அந்த மரம் மிகவும் செழிப்பாக இருக்குமாம்மா. அந்த தண்ணீர் வேறுன்னா ஜீவ தண்ணீராகிய சத்திய வசனங்கள். அப்போ அந்த சத்திய வசனத்தில் அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் சொல்லும்போது அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். அந்த வேர் வந்து அந்த தண்ணீரை எப்பொழுதும் உறிஞ்சி அந்த மரத்தை பசுமையாக வச்சிருக்கிறது போல் அப்படி இருக்கணும்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சில வசனங்களை நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிங்களா? எரேமியா 17:7-8. எரேமியா 17:7 முதல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதையும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இப்போது இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கனிதரும் மலை தாழ்ச்சியிலும் எப்படின்னா உஷ்ணத்திலும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கூடிய சோதனைகள். இதில் எல்லாத்துலேயும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த மரத்தை போல செழிப்பாக வளருவான் அப்படின்னு சொல்லி போல இருப்பான்னு சொல்லியிருக்குது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனிகள் எப்படி தெரியுங்கன்னா, அது விசேஷமான கனிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆவிக்கேற்ற கனிகள். அந்த ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அதையும் சொல்லுகிறார். கலாத்தியர் 5:22-23 எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படின்னா அப்போ தேவனுடைய நாட்டின நீதியின் விருட்சங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனிகள் இப்படிப்பட்ட விசேஷமான கனிகள், குணலட்சணங்கள் தான் ஆவிக்கேற்ற கனிகள் சொல்லியிருக்கிறது. 9 வகையான அந்த குணலட்சணங்கள் தான் இப்போ நாம் இந்த கலாத்தியில் படித்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் யார் இடத்துல இருக்கோன்னா அந்த நீதியின் விருட்சங்களாக நாட்டப்பட்ட அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணலட்சணங்களை குறித்து பார்க்குறோம். இப்போது அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த கனிகளாய குணலட்சணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கிரியில் தான் காண்பிக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் போயிட்டா மனப்பாடமாக சொல்லிட்டு போயிட்டா இல்லை. இது நம்ம எப்படி காட்டணுங்க? நம்முடைய கிரியில் தான் காமிக்கணும். மற்றவர்கள் சொல்லணும், நம்மளே சொல்லிட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிரியில் உள்ளவர்களாக இருக்கும்போது அப்படி இருந்தோம்னா தான் தேவனுக்கேற்ற நற்கனிகளை கொடுக்குறார். அது இல்லாமல் எல்லாம் படிச்சுட்டு இங்கே வாங்கி இங்கே காதில் கேட்டுட்டு வெளியில் போயிட்டு
நம்ம உலக பிரகாரமும் நம்ம மாம்ச இச்சைகளின்படி நாம் நடந்து தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள்லாம் நம்ம செய்துட்டு இருந்தோம்னா வெளியில் போய் தேவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாலுமே நம்ம போய் செய்யக்கூடிய கிரியைகள் யார் பார்த்துட்ருக்கா? தேவன் பார்த்துட்ருக்கார். நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற கடவுள்கள் மாதிரி ஏதோ போய் அதை பாட்டுக்கு உட்காந்துருக்கோம், நம்ம போய் என்ன பார்த்தாலும் அது கண்ணை திறந்து பார்க்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய தேவன் என்ன? காண்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் மிகுந்த எச்சரிப்போடு நம்ம இந்த நற்கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நாம் விட்டு வந்த வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையின்படி நாம் வாழ்ந்தோமானா நிச்சயமாக நமக்கு இருக்குது ஒரு ஆபத்து. அதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார். என்ன அப்படின்னா, மரத்துக்கு கீழே கோடாலி இருக்குது, கனி கொடுக்கலைன்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், வெட்டிடுவார். வாசிங்க மத்தேயு 3:10. மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமாம். அப்போது தேவனுக்கேற்ற தேவனால் நாட்டின ஜீவ விருட்சங்கள், நீதியின் விருட்சங்கள் கனி கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? மரத்தின் வேர் அருகே கோடாலி வைக்கப்பட்டிருக்குது, எந்த நேரத்துலையும் வெட்டப்படும். அப்படி எனவே இது மாதிரி ஒரு எச்சரிப்பான ஒரு வசனத்தின் மூலம் நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். அடுத்தது நாம் பார்க்கும்போது, நாம் நீதியின் விருட்சராக அழைக்கப்பட்டிருக்க நாம் எந்த சூழ்நிலையிலும் கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளை, இந்த தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நமது மத்தியிலே என்ன இருப்பாங்க? நிச்சயமாக கனி கொடாத மரங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா? வாசிங்க, ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. யார் சொல்கிற? யூதா நிருபத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1:12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. அப்போ என்ன? நம்ம அன்பின் விருந்துனா சத்தியத்துக்குள்ளே இருப்பாங்க. வாசிங்க. பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். அப்போது காற்று அடியுண்டு ஓடுகிற அலையிற போகிறவர்கள்னா அப்படின்னு என்னென்னா, உலகத்தில் இருக்கிற அநேக போதனைகள் இருக்குது, அது எல்லாம் கேட்டுட்டு அங்கே நல்லா இருக்குமா இங்கே நல்லா இருக்குமான்ட்டு என்ன பண்ணிடுறது? இங்கே சத்தியத்தில் இருப்பாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? போயிட்டு அங்கே இன்னும் நல்லா சத்தியம் சொல்கிறாங்க. அப்போ காற்றில் அடியுண்டு ஓடுகிற அது அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாக்கூடிய ஒரு சில நிலைமை. அப்போ இலைய உதிர்ந்து கனியற்று இணைந்து 2 தரம் செத்து. அது என்னது? 2 தரம் செத்து. ஏற்கனவே ஆதாமுக்குள் மறிக்கிறோம், ஆனால் இன்னொரு தடவை மறிச்சிருக்கிறோம். அது என்ன தெரியுங்களா? அதுதான் நம்ம உடன்படிக்கை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது கிறிஸ்துக்குள் என்ன பண்ணுறோம்? நாம் மறிக்கிறோம் இல்லையா? அதான் 2 தரம் மறித்து வேறற்று போனவர்கள். 2வது மரணம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாமல் போயாச்சுன்னா அந்த 2ஆம் மரணம். அப்படிங்கிறது தான் 2 தரம் செத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேறற்று போன மரங்களாக இருப்பார்கள். அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அடுத்தது பார்க்க நம்ம கடைசி நாட்களில் நாம் இப்போப்பட்ட அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவனுடைய அந்த நீதியின் விருட்சங்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனை பற்றும் விசுவாசத்திலையும் நம்பிக்கையும் என்ன பண்ணணும்னா, அதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ளவர்கள். இந்த உண்மையுள்ள நிலைமையில் கடைசி வரையில் நீடித்தா தான் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த நீதியின் விருட்சங்களாக தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயம் என்ன? அவருடைய ராஜ்யத்தில் நீதியின் விருட்சங்களாக போய் சேர முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மீண்டுமாக ஒரு எச்சரிப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். பிலிப்பியர் 1:5-6 வசனங்கள். பிலிப்பியர் 1:5 முதல், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நம்மள்ட்ட எப்போ நற்கிரியை நாம் உடன்படி செய்தோம் இல்லையா? அப்போ தான் அந்த நற்கிரி ஆரம்பம்.
பழைய மனுஷனை விட்டு ஏதோ புதுசாக நான் உடன்படிக்கை தேவனோடு சேர்ந்து புதிய மனுஷனாக வருகிறேன் அப்படின்னு வர்றோம் இல்லையா? அதுதான் முன்னாடி இருந்த அந்த நற்கிரியை தொடங்கினவர். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, பவுல் நமக்காக தேவனை எதுக்காக அப்படின்னா, உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர். எப்போ? அந்த உடன்படிக்கை செய்யும்போது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அவருடைய ராஜ்யம் கிறிஸ்துக்குள்ளாக போய் சேரும் வரையில் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது நமக்காக பவுல் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு, நாம் ஆரம்பத்தில் நம்முடைய சத்தியங்களை கேட்டு மனம் திரும்பி தேவனோடு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கை நிலைத்திருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நம்பிக்கையிலும் விட்டு விலகாமல் அசையாமல் உறுதியாக இருந்தோமானால் நாம் அந்த நீதியின் விருட்சங்களாகவும். எப்படின்னா, இந்த மாதிரி செய்தால் இப்போ நாம் வாசித்தபடி நாம் நிலைத்து உண்மையுள்ளவர்களாக மரண பரியந்தம் நிலைத்திருந்தாக அப்படியாகும் என்பதை கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். கொலோசியர் 1:22. கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படியாகும். ஆமாம், அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக நீதியின் விருட்சங்களாக அவருடைய ஆலயத்தில் போய் சேருவோம். தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்ட உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் கூட ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பிரச்சாரமாக நமது பிதாவாகிய தேவன் நமது அன்பு சகோதர வாயிலாக நீதியின் விருட்சங்கள் என்ற தலைப்பின் கீழே நல்லதொரு சத்திய பாடத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றியதலான திவ்ய சூத்திரங்களை ஏறத்து கொண்டு இந்த நாளில் கூட நான் அன்பு சகோதரர் சொன்னது போல் நீதியின் விருட்சங்கள் மரங்களை குறித்து ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. ஒரு நல்ல மரம் வளர வேண்டுமானால் அதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அந்த அந்த இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி அதை நம்ம அந்த வேறு ஊண்டினாத்தால் அந்த மரம் வளரும். நீரோட்டங்களில் பார்க்கும் பொழுது அந்த மரம் எல்லாமே செழிப்பாக வளரும் என்றால் அது தண்ணீர் அங்கே கிடைக்கின்றது. அதனால தான் அந்த வேர் ஊன்றி அந்த மரம் நல்ல கனியை கொடுக்கிறது. ஒரு நல்ல மரம் நல்ல கனி கொடுத்தது தான் நம்மளுக்கு நல்லது. கெட்ட கனி கொடுத்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே தேவனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக மாற்றப்பட்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் நீதிமான்களை குறிக்கின்றது. ஒரு நல்ல மரம் கனியை கொடுப்பது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீதி, அன்பு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், இரக்கம் போன்ற ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவன் அவர்களை நட்டு வளர்க்கும் மரங்களைப் போல நிலைத்தவர்களாக ஆக்குகின்றார். மேலும் தேவன் துக்கத்தையும் ஆனந்தமாகவும் அவமானத்தை மகிமையாக மாற்றக்கூடியவர். தேவன் உடைந்த இருதயங்களை குணமாக்குகிறார். நமது வாழ்க்கையின் இறுதி நோக்கம் தேவனை எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீதியின் விருட்சங்கள் என்பது தேவனுடைய கிருபையால் மாற்றப்பட்டு நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல கனிகளை தந்து உலகத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் நீதிமான்களை குறிக்கின்றது. இந்த வசனம் தேவ துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றி தமது ஜனங்களை ஆசீர்வதித்து தமது மகிமைக்காக அவர்களை நிலைநிறுத்துகிறார் என்பதை வலியுறுத்துகிறது. நாம் விசுவாசத்தில் எப்பொழுதுமே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும்
எந்த கஷ்டங்கள் வந்தாலும், ஏன் நமக்கு மரணம் ஏற்பட்டாலும் நம் சத்தியத்திலே வேரூட்டி இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் கூறுகின்றன. கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல கனி கொடுத்தா தான் அதுக்கு நல்லது, இல்லைன்னா அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகவே நாம் கிரியின் மூலமாக காண்பிக்க வேண்டும். உண்மையான சத்தியத்தை அறிந்த நாம் எப்பொழுது நமது தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம், வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஊழியத்தின் மூலமாக, மற்றவர்கள் கிரியின் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற சத்திய பாடங்களை கேட்டறிந்து சத்தியத்தை மென்மேலும் அறிந்து கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் வரையில் தேவனுக்குள் உண்மையை நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. இன்று நாளுக்கு கூட தூது கொடுத்த அன்பு சகோதரர் எஸ்பத் அந்தோலிசேம் அவர்களுக்கு சபையின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கூட்டத்துக்கு முடிவாக பாட்டு புத்தகத்தில் பாட்டு எண் 60 தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடுவோமாக. பாடலுக்கு பின்பு அன்பு சகோதரர் எஸ்ஐக்கல் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை
அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாயங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஒன்றான மேதேவரீர், உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறோம். தந்தையே, உமது அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தேவன் தாமே தயவாய் இன்றைக்கும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாகவும் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக மீண்டுமாக உமக்கு நன்றியை எடுக்கிறோம். தந்தையே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் பார்த்த ஒவ்வொரு சத்திய வசனங்களிலும் அதில் இருக்கக்கூடிய போதனைகளையும் எங்களுடைய மனதிலே நாங்கள் நிறுத்தி கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வாழ தேவன் தாமை கிருபை செய்தல்லும். கடந்த காலங்களில் நாங்கள் செய்த எல்லா விதமான தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் யாவையும் உங்கள் பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே மீண்டுமாக ஒரு விசை கூட எங்களை தயவாய் மன்னித்து மீண்டுமாக அப்படிப்பட்ட பாவங்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு உம்முடைய சத்திய வசனத்தை கொண்டு எங்களை சுத்திகரித்து உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு மாறும்படியாக
உம்முடைய சத்தியங்களை அதிகமாக தினம்தோறும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். காலம் கடைசி என்பதை நாங்கள் அறிந்த பிள்ளைகளாக எந்த விதத்திலும் சாத்தான் எங்களை மோசம் போக்கி விடாதபடிக்கு எங்களுடைய சொல் செயல் சிந்தனை யாவிலும் உம்மையும் குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த சத்திய வசனத்தை கொண்டு எங்களை சுத்திகரித்து எங்களை நாங்களே உமக்கு பிரியமாக ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே கிருபை செய்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடல் பலவீனம் உள்ள சகோதர சகோதரர்களுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மூத்த சகோதரர் எஸ்ஏ டேவிட் அவர்களுடைய சுகவீனத்தை தேவன் தாமே அறிவீரப்பா. உம்முடைய பலம் அவருக்கு பூர்ணமாக தந்து மீண்டுமாக அவரை நாங்கள் காணும்படியாகவும் உம்முடைய வேலைகளை அவர் செய்யும்படியாகவும் தேவன் தாமே பரத்திலிருந்து கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவன் தாமே தயவாய் கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் மரணபரியந்தும் எந்த விதத்திலும் நாங்கள் அசட்டை பண்ண விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் அதிகமாக தியானித்து எங்களுடைய கிரியைகளை உமக்கு பிரியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபை வரங்களை பரத்திலிருந்து தந்து விளையாட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான காலத்தையும் நேரத்தையும் உமது பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானபடி எங்கள் ஒருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலையும் இரட்சகரும் ஜீவாதிபதியுமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் ஏற்ற வேண்டும் சதா காலங்களிலும் விசேஷமாக நம்மோடும் உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து பரிசுத்தவான்களோடும்